உச்சிஷ்ட கணபதி ஆன்மீக நிலையம். இன்னைக்கு என்ன ஒரு அற்புதமான மூலிகை பத்தி பாக்குறோம் அப்படின்னாக்கா, சென்னாயுருவி. இந்த சென்னாயுருவி அது எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி பார்ப்போம். இந்த சென்னாயுருவி மூலிகை இதுதான். இந்த மூலிகை அனைத்து மூலிகையுமே சித்தர்கள் வந்து படைக்கப்பட்டது, கடவுள்கள் வந்து படைக்கப்பட்டது. அனைத்துமே மனிதர்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு மூலிகை கூட நாம சொல்லலாம். சித்தர்களும் தேவர்களும் இந்த மாதிரி அவங்க எல்லாருமே நமக்கு வந்து இந்த மூலிகை எல்லாம் படிக்கப்பட்டது. நாம வந்து இது முறையான முறையில செய்யணும். சில பேர் முறையான முறையில வந்து செய்யறதுல தவறான முறையில வந்து செஞ்சிடறாங்க. அதோடைய சைடு எஃபெக்டும் அவங்களே அனுபவிக்கிறாங்க. இந்த அது அது இந்த மூலிகை வந்து எதுக்கெல்லாம் பயனாகுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய கடை வச்சிருப்பாங்க. முதல்ல எல்லாம் நல்லா பிசினஸ் ஆயிட்டு இருக்கும், நல்ல தொழில் இருக்கும், நல்ல மக்கள் கூட்டம் வந்து போயிட்டு இருக்கும். திடீர்னு ஏதோ ஒரு சூழ்நிலையில மக்கள் கூட்டம் வராம கடையில ரொம்ப லாஸ் ஆகி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது இந்த மாதிரி தொழில் விஷயத்துல வந்து நிறைய வந்து நம்ம நஷ்டமே ஏற்படும். குடும்பத்திலயும் அதே மாதிரி பண பிரச்சனை நஷ்டத்திலே இருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சாலும் வீட்டுல இருக்காது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு உண்டான ஒரு தாந்திரிக முறையில இதை எடுத்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத வச்சு பார்க்கலாம். இந்த மூலிகை சென்னாயுருவி மூலிகை வந்து அதுக்குமே பயன்படுது. அது இல்லாம இந்த வசியத்துக்கு, அதாவது மனித வசியம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த சென்னாயுருவி வந்து பயனுள்ளது. இந்த சென்னாயுருவிலே 2 மூலிகை இருக்குது. அதாவது சென்னாயுருவின்றது வந்து இந்த தண்டு பகுதியில வந்து சிவப்பு கலர்ல, இந்த தண்டுகள் எல்லாம் சிவப்பு கலர்ல இருக்குது. இன்னொரு மூலிகைகள் பாத்தீங்கன்னா இந்த தண்டுல எல்லாம் பச்சை கலராகவே இருக்கும். அதனால வந்து இந்த மூலிகை எது என்னன்னு பார்த்துட்டு அந்த காலத்துல சித்தர்கள் வந்து இந்த தவத்துல இருக்கும் போது பசி எடுக்காம இருக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்களா, இங்க பாருங்க, இந்த பருப்பு இருக்குது, இந்த முள்ளு இந்த லைனா இருக்குது பாருங்க. இந்த லைனா இருக்கிறதுல வந்து ஒரு அரிசி இருக்கும் இதுக்குள்ள. இந்த அரிசி என்ன பண்ணுவாங்களா, எடுத்து ஒரு அளவு ஒரு கொஞ்சம் எவ்வளவு வச்சு நம்ம நல்லா உரைச்சு ஒரு கொஞ்சம் வந்து சமைச்சு சாப்பிட்டுருவாங்க. இல்ல பாலுல வந்து கலக்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுருவாங்க. இது சாப்பிடும் போது என்ன ஆகும்னாக்குல பசித்தன்மை வந்து எடுக்காது. இந்த பசித்தன்மை எடுக்காம அவங்க வந்து 10 நாளுனாலையும் பசி எடுக்காது, மாச கணக்குல வந்து பசி எடுக்காது. அப்ப அவங்க வந்து இறைவன் வழிபாடு நடக்க போகும்போது ஒரு தவத்தில் இருக்கும்போது இதை சாப்பிட்டு போயிட்டு தவத்துல உக்காந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பசித்தன்மையே எடுக்காது. அது வந்து ஒரு உண்மையான ஒரு அனுபவ முறை. இதை நாங்க கூட செஞ்சு பார்த்திருக்கோம். அதனால வந்து யாருமே முயற்சி செய்ய வேண்டாம். ஏன்னா தவத்துல இருக்கிறவங்க மட்டுமே முயற்சி பண்ணுங்க. மற்றபடி யாருமே முயற்சி பண்ண வேண்டாம். என்னுடைய வேண்டுகோள் அதுதான் நான் சொல்லுவேன். தவத்துல யார் இருக்காங்க, இறைவன் வழிபாட்டுல யார் இருக்கிறாங்களோ அவங்க மட்டுமே இது பயன்படுத்துங்க. சும்மா அனைவருமே பயன்படுத்தாதீங்க. இது மாந்திரிகத்துக்கு எப்படி பயன்படுத்தணும்னாக்கல, ஒரு வருகிற ஞாயிற்றுக்கிழமை குருவார இல்ல சுக்கிரவார அந்த நேரத்துல பார்த்து பிரம்ம நேரத்துல எடுங்க. பிரம்ம நேரம் வந்து 3ல இருந்து 5:30 வரை பிரம்ம நேரம். அதாவது அந்த நேரம் அந்த ஓரையை பார்த்துக்கோங்க. அந்த ஓரையில வந்து குருவார சுக்கிரவார எடுக்கிறது மிக உகந்த நேரம் கூட சொல்லலாம். அந்த நேரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. ஆணிவேர், அதாவது ஆணிவேர், இந்த ஆணிவேர் அறாமல் பிடுங்கி கொண்டு வந்து முறையா ஃபர்ஸ்ட் வந்து முறையா காப்பு கட்டிடணும். முறையா காப்பு, எந்த ஒரு மூலிகையுமே பறிக்கும் போது காப்பு கட்டி பறிங்க. அப்போதான் இதுக்கு வந்து உண்மையா 100க்கு 100 அது உயிர் இருந்து நமக்கு வந்து அது நமக்கு உபயோகமா இருக்கும். நீங்க முறையா செய்யாம விட்டீங்கன்னா நமக்கு வந்து இது எவ்வளவுதான் பண்ணாலுமே நமக்கு பயன் கொடுக்காது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இது முறையான காப்பு கட்டி கொண்டு வந்து ஒரு கணபதி கணபதி சக்கரம், வசிய சக்கரம், அதாவது எந்த சக்கரம்னா இருக்கணும். கணபதி சக்கரம் போட்டீங்கன்னா உடனே நமக்கு பலித்தல் நடக்கும், உடனே வேலை செய்யும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கணபதி சக்கரம் போடுங்க. கணபதி சக்கரத்தை போட்டு ஒரு தகடில் வந்து எழுதிருங்க. கணபதி சக்கரத்தை வந்து ஒரு தகடில் எழுதி அதுக்கு வந்து சில விஷயம் எலுமிச்சை பழம் பலி கொடுத்து பன்னீர் எல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு வசியம் மைய, கணபதி விஷயம் மைய வந்து போடுங்க. கணபதி விஷயம் மையா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்கு தகுந்தவான ஒரு மைய வந்து அதுக்குள்ள வச்சு நல்ல வச்சு இந்த ஒரு மூலிகை, அப்புறம் இதோட ஒரு கூட்டு மூலிகை எல்லாம் இருக்கு. அந்த கூட்டு மூலிகை எல்லாம் என்ன அப்படின்னா கணபதிக்கு உகந்தது. வசியத்திலே வந்து புகழ் பெற்றவர் ஒரே ஒரு கடவுள் மட்டும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கணபதி மட்டும். கணபதிக்கு சரியான வசியத்தன்மை அதிகமா இருக்குது. அதனால அவருடைய சக்கரத்தையும் அவருடைய மையும் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா வந்து வசியத்துல வந்து செம்மையா வேலை செய்யும். அதனால முடிஞ்ச அளவுக்கு
இந்த வேரும் அந்த வேர்ல வந்து ஒரு தாயத்துக்குள்ள எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு 108 ஒரு 1008 மந்திரத்தை சொல்லி நீங்க அணிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த அணிஞ்சுக்கிட்டு கடையிலும் ஒரு ஒரு தாயத்தை வந்து வச்சிருங்க. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கூட்டம் அள்ளும். வியாபாரம் நல்லா சலிக்கும். அப்புறமா நல்ல வருமானம் வந்துகிட்டே இருக்கும் கடையில. தொழில் வந்து லாஸ் ஆகாது. இது வந்து சுலபமான அறிந்த ஒரு வகை. இது வசியத்தன்மை ஏற்படுத்தும். பண வசியத்தை ஏற்படும். தொழில் வசியம் ஏற்படும். அ மக்களையும் இழக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. அதனால இது வசியன்றாங்களே அப்படின்னாக்கூட நீங்க தவறான வழியில எல்லாம் பயன்படுத்த வேண்டாம். வசியன்றது ஒரு மக்களை வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இந்த மூலிகைக்கு உண்டு. நாம வந்து தவறான முறையில வந்து புரிஞ்சுக்க வேண்டாம். சரிங்களா? இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க செய்றீங்களோ இல்லையோ, இந்த மூலிகை எதுக்கு ஆகுது அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சில பேரு வந்து நம்ம தமிழ்நாட்டுல வந்து சித்தர்கள் வாழ்ந்த பூமின்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் வந்து நமக்கு வந்து சில மூலிகையே என்னான்னு தெரிய மாட்டேங்குது. அந்த மூலிகை எதன் பயனாகுதுன்னு தெரியல. நம்ம தமிழ்நாட்டுல இருக்குதான் நிறைய மூலிகை இருக்குது. அதனால ஒவ்வொரு மூலிகையும் நமக்கு வந்து சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மூலிகை எல்லாம் பாதுகாக்கணும். அதனால இந்த மூலிகையை பாதுகாத்து இதுல வந்து மருத்துவ குணமும் இருக்கு. நம்ம மருத்துவ குணத்தை வந்து பயன்படுத்த வேண்டாம். மாந்திரிக குணத்தை மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். மருத்துவ குணத்தை வந்து நிறைய இருக்கு இதுல. அதனால அது இதோட மகிமை வந்து அவ்வளவு நிறைய இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எல்லாம் இதை பாதுகாக்கணும். இது வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரப்புலையும், காடுகளிலும், குன்றுகளிலும் அதிகமாக வந்து இது தென்படும். அதனால இது நிறைய இடத்துல தென்படும். இது காஞ்சாக்குள்ள நம்ம துணியில வந்து என்ன பண்ணுங்கன்னா, இப்ப நம்ம வயலுக்குள்ள போகும்போது இந்த துணியில வந்து இப்படி பட்டுச்சுன்னா, இப்படி இழுத்துச்சுன்னா லைனா உட்காந்துக்கும். அதே இவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. அதனால இதோட கூட்டு மூலிகை எல்லாம் பயன்படுத்துறாங்க. கூட்டு மூலிகையும் சேர்த்து பயன்படுத்துங்க. அந்த கூட்டு மூலிகை யாராவது இது பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னாக்குல, கண்டிப்பா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதோட என்னென்னலாம் சேர்த்தணும், எப்படி சேர்த்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லுங்க. நான் சொல்றேன். அது மார பயன்படுத்துங்க. இது வந்து ஒரு மனித வசியத்துக்கும் பயன்படுது. அது இல்லாம பண விஷயம், தொழில் விஷயம், ஜன விஷயம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் இது பயன்படுது. இது வந்து முறையான முறையில காப்பு கட்டி சரியான இதுல பயன்படுத்தீங்கன்னா கண்டிப்பா 100க்கு 100 பலன் கிடைக்கும். இது கூட இந்த மனித விஷயம் பண்ணணும் அப்படின்னாக்குள்ள இது கூட நான் சொன்னேன். ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருக்கேன். இது கூட ஆடை ஒட்டி இதுதான் ஆடை ஒட்டி. இந்த ஆடை ஒட்டியும் நல்ல நல்ல நாள பார்த்து காப்பு கட்டி, இது கூட இதுவும் ஒண்ணு சேர்த்து ஒரு வெள்ளையர்களும் சேர்த்து சொன்னதே செய்யும் நத்தைச்சூரின்னு ஒரு மூலிகை இருக்கு. அதையுமே இது கூட சேர்த்து பயன்படுத்தி இது வந்து மையாவும் பயன்படுத்தலாம். இது வந்து வேறவும் பயன்படுத்தலாம். அதனால 2மே பயன்படுத்தலாம். நீங்க 2மே பயன்படுத்துங்க. இது இது அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மூலிகை கூட சொல்லலாம். இதெல்லாம் கூட்டு மூலிகை கூட சேர்த்து பயன்படுத்துங்க. இது நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்துங்க. தவறான வழியை யாரும் பயன்படுத்திடாதீங்க. நன்மைக்கு மட்டும் பயன்படுத்துங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு மூலிகை பத்தி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.